பல இந்த ஹிந்து விரோத சக்திகள் ஆ கிருஷ்ணன் எல்லா கோபிகைகளுடைய ராசலீலை பண்ணாரு லூசுங்களா. ஜெனிட்டல் ஓரியன்டட் செக்ஸ்லயே சிக்கிக்கிட்டு இந்த பர்வர்டட் செக்ஸ்லயே இருந்துகிட்டு அதுலயும் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறதையே வாழ்க்கையா வச்சிட்டு இருக்கிற லூசுங்களா. கோபிகைங்களோட மட்டும் இல்லப்பா, நீங்க தப்பா சொல்றீங்க. யமுனையோடு அங்கு இருக்கும் செடி கொடிகளோடு, யமுனை நதிக்கரை மண்ணோடு, வீசும் யமுனை நதிக்கரை காற்றோடு, இது அத்தனையும் உள்ளடக்கி இருக்கும் யமுனை நதிக்கரையின் ஆகாசத்தோடு, அத்தனையோடையும் ராசலீல பண்ணாருப்பா அவரு. இது அத்தனையும் பெருமானே பரமசிவ பரம்பொருளே இந்த ராசலீலையை பார்த்து தாங்க முடியாம கைலாசத்திலிருந்து சமாதியிலிருந்து இறங்கி ஓடி வந்து தான் ஒரு கோபிகையாக மாறி கிருஷ்ணனோடு ராசலீலை புரிந்தாருங்கய்யா. பிரபஞ்சம் மொத்தத்தோடும் ராசலீலை செய்தார். சும்மா அரகுரத்தனமா அந்த ஜெனிட்டல் ஓரியன்டட் செக்ஸ்லயே சிக்கிக்கிட்டு இந்த பர்வர்டட் செக்ஸ்லயே இருந்துகிட்டு அதுலயும் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறதையே வாழ்க்கையா வச்சிட்டு இருக்கிற லூசுங்களா. இதுக்கு மேல எத்தனாயிரம் கோபிகள் எல்லாரோடையும் கிருஷ்ணர் ராசலீல பண்ணாரு அப்படின்றத விட்டுட்டு நான் சொல்றதையும் சேர்த்துக்கோங்க. பிரபஞ்சத்தின் மொத்தத்தோடும் ராசலீலை பண்ணாரியா எங்க ராசா கிருஷ்ணன். திஞ்சு ஜெனிட்டல்லையே புத்தி மொத்தத்தையும் வச்சுக்கிட்டு இந்த ஜெனிட்டல் சென்டர்ட் செக்ஸையே சுத்தி சுத்தி பர்வர்ட்டடா அதை தாண்டி வேற எதுவுமே லைஃப்ல இல்லைன்னு அந்த புத்தியோடயே இருந்துகிட்டு அந்த செக்ஸ் சுகம் தாண்டி வேற லைஃப்ல ஒண்ணுமே இல்லைன்னா அதையே நினைச்சுக்கிட்டு உலகத்துல இருக்க எல்லாருமே ஓவர் செக்ஸ்டா இருக்கான், நான் மட்டும்தான் அண்டர் செக்ஸ்டா இருக்கிறேன்ற அந்த தருதர புத்தியிலேயே இருந்துகிட்டு அது ஒரு பெரிய வியாதிங்கய்யா, பர்வர்ஷன் வியாதி அது.